ப்ரோ சீரியஸா பிளாஸ்ட் தான். நீங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த ப்ரீ இன்டர்வல் அப்புறம் ஒரு போஸ்ட் இன்டர்வல் இந்த கிளைமேக்ஸ் அந்த போர்ஷன் பாக்குறதுக்காகவே நீங்க படத்துக்கு தியேட்டர்ல டிக்கெட் எடுக்கலாம். வேற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அவரை டைரக்டர் தான் நம்ம பார்த்திருக்கோம் இது வரைக்கும். அவரோட ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் டைரக்ஷன் தான் பார்த்திருக்கோம். பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி அள்ளி வச்சிருக்கான் அந்த மனுஷன். ஃபர்ஸ்ட் படம்லாம் சொல்ல மாட்டான். இனிமே அவர் டைரக்ஷன் பண்ணலான்னு பரவாயில்ல, நீங்க நடிச்சா போதும் லோகேஷ் சார், அவ்வளவுதான். அவர் ஃபர்ஸ்ட் ஹீரோ, இவர் செகண்ட் ஹீரோ. ஃபர்ஸ்ட் ஹீரோ அனிதான். அனி ஃப்ரம் வெரி ஸ்டார்டிங் டு எண்ட் அவரோட எலிவேஷன் தான் மொத்த படத்துலயும். ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் கொடுக்குற அந்த பீஜம், ஒவ்வொரு இடத்துக்கும் 15 ட்ராக்ஸ் எதுக்குன்னு நான் நினைச்சேன் முதல்ல. எதுக்குடா 15 ட்ராக்ஸ் எல்லாம் வச்சு அனிருத் சார், இப்பதான் தெரிய வந்துருக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு எலிவேஷன் கொடுக்கறதுக்காகவே அவர் பண்ணியிருக்காருன்னு. பிளாஸ்ட் தான் அனிருத் சார். அவர் ஒரு டயலாக் சொல்லுவாரு இந்த லோகி சாரு, அவர் பேரு சந்திரா இல்லப்பா, தேவதை மாதிரி நடிச்சு வச்சிருக்கான். வேற மாதிரி வாமிகா எல்லாம் பிளாஸ்ட் தான். அவரோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அவரோட டப்பிங்கா இருக்கட்டும், ரொம்ப ரியலா ரொம்ப செட்டிலா இருக்கு. இட்ஸ் கோயிங் டு பி blast in the theaters and you guys will definitely enjoy Vamika. அந்த கம்பேக்னு சொல்லி ஏதோ சொல்லுங்க. லோகேஷ் சாரோட அந்த கூலி படம் பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு பதில் கொடுத்துட்டாரு. இந்த படமே அவருக்கு போதும், அவர் டைரக்ஷன் தெரியல, அவர் எது தெரியல அப்படி இப்படின்னு சொல்லி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அருண் மதேஷன் சாரோட இன்புட்ஸ் விட லோகி சாரோட இன்புட்ஸ் இந்த படத்துல நிறைய இருக்குன்னு நான் நம்புறேன் பர்சனலா. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான் அவரு. யா, தேங்க்யூ சோ மச். டிசி சூப்பரா இருக்கு, படம் வேற லெவல்ல இருக்கு. நான் கூட இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. என்னன்னா படம் ஃபுல்லா அந்த ஷூட்டிங்கா இருக்கு, தலை வலி வரப்போகுது நமக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வந்திருந்தேன். ஆனா பட் அப்படி இல்லை, படம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆரம்பிச்சு செகண்ட் ஹாஃப் முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா போச்சு. கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு பிளாஸ்டிக் பூ ஒரு துப்பாக்கி எதுக்குன்றது உள்ள போய் பாருங்க, நல்லா இருக்கு. 2-3 பேர் கேட்டது வந்து என்னன்னா படத்துல அசிங்கமான வார்த்தைகள் 2-3 வருது, வயலன்ஸ் அதிகமா இருக்கு. படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க போறது இல்ல, படத்தை குழந்தைங்க பார்க்க போறது இல்ல, பசங்களா தான் வந்து பார்க்க போறாங்க அப்படின்னும் போது தாராளமா இது வந்து பார்க்கலாம். அதுக்கான மெட்டீரியல் தான் உள்ள சூப்பரா இருக்கு. உண்மையிலேயே அனிருத் தான் மெயின் ஹீரோ. ஆக்சுவலா சொல்ல போனா படத்தை வந்து தூக்கி நிறுத்துனது அனிருத் தான். அனிருத்துக்காக தான் படமே அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே அனிருத்தோட மியூசிக் போடாரு அப்படின்ற மாதிரி புதுசா டிஃபரெண்ட் ட்ரை பண்ணிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். இல்ல அதாவது லோகேஷ் கனகராஜுக்காக தெரிக்க ஒரு ராவா ஒரு படத்தை காமிச்சிருக்காரு. அவரோட டச் அங்கங்க இருக்கு, நல்லா இருந்துச்சு. அது ஆக்சுவலா பாக்கிறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. குறிப்பா 2 சீன் படத்துல வேற லெவல்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு லார்ஜ் சீன் ஒன்று இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ப்ராஸ்டியூஷன் பிளேஸ் ஒன்று இருக்கும், பயங்கரமா இருக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நினைக்கிறேன். அந்த 2 சீனுமே ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆக்சுவலா தியேட்டர் பிளாஸ்ட் ஆகும். ரெண்டாவது ஆடியன்ஸ் எல்லாரும் படத்துல வர லவ் சீன்ஸை என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க, பயங்கரமா இருக்கும். ஒரு வல்காரிட்டி இல்ல, ஒரு ஹக் ஒரு கிஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனா படத்துல லவ் வேற லெவல்ல இருக்கும், சூப்பரா இருக்கும். படத்துல சூப்பரா, சந்திராவும் பயங்கரமா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர அந்த ஹீரோயினையும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்கு சார் படம், உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. அதாவது உங்களுக்கு போர் அடிக்காம நல்லா எங்கேஜிங்கா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் சீட் வச்சுல உட்கார வச்சு உங்களை பார்க்க வைப்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபும் ரொம்ப சூப்பரா அழகா ஒரு மெசேஜோட சூப்பரா மெசேஜ் தாண்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம நல்லது பண்ணிட்டே போறோம். நம்ம ஊருக்கு நம்ம கெட்டவனா இருப்போம், நம்ம நல்லது பண்றோம், நம்ம பண்ற ஒரு நல்லது நாளைக்கு நமக்காக வந்து நிற்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் போர்ஷனை காமிச்சிருப்பாங்க. நல்லா இருக்கு, தாராளமா பசங்களாம் வந்து பாருங்க, சூப்பரா படம். இல்ல தேவையான இடத்துல இருக்கு, அதிகமாலாம் இல்ல, தேவையான இடத்துல இருக்கு. அதை தாண்டி போலீஸ் எல்லாம் போட்டு அடிக்கிறதுலாம் லாஜிக் மிஸ்டேக் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா படத்துக்கு தேவைப்படுற மாதிரி காமிக்கிறாங்க. ஓகே, படத்துக்குள்ள நீங்க ஒன்ஸ் வந்துட்டீங்கன்னாக்கா உள்ள மூழ்கிடுவீங்க. நீங்க அந்த படமா பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும், அப்படிதான் இருக்கு. நல்லா இருக்கு, தாராளமா வந்து பாருங்க, நல்லா இருக்கு. பசங்களா வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க. ஆக்சுவலா டிசி படத்தை பொறுத்த வரையும் கதை அப்படின்றது பெருசா இல்ல. அவர் அப்படியே ஒரு சுத்திக்கிட்டே இருப்பாரு. அவர் வந்து இந்த கன்னு அதெல்லாம் கடத்துற ஒரு பர்சனு, நடுவில் நல்லது பண்ற மாதிரி காமிப்பாங்க. அண்ட் இதுதான் கதையாவே எடுத்துட்டு போறாங்க. இன் பிட்வீன்ல இவர் லைஃப் எப்படி டேர்ன் ஆகுது, இவர் எந்த மாதிரி ஹீரோயின் வந்து பாக்குறாரு, அந்த ஹீரோயினோட எப்படி டிராவல் பண்றாருன்னு தான் கதையை வச்சிருக்காங்க. கதை வைஸ் உண்மையை சொல்லணும்னா கதை ஒண்ணுமே கிடையாது. பட் ஆனா நீங்க ஒரு விஷுவலா ஒரு படம் பாக்குறீங்க, அந்த ஒரு ரேட்டட் படத்துக்கான ஒரு வர்த்தான படமா நான் சொல்லுவேன். ஆக்சுவலா என்னன்னா இந்த படம் ரேட்டட் மூவி, ஓகேவா, 18+க்காக தான் இந்த படமே எடுத்திருக்காங்க. நல்லா வயலண்ட் இருக்க போற படம் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருச்சு. என்னன்னா ஜனநாயகனுக்கு ஏன் கொடுத்தாங்கன்றது இந்த படம் பார்த்தா நீங்க திருப்பி கேட்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஏக்கு தேவையான எல்லா விதமான எலிமெண்ட்ஸும் இருக்கு. அசிங்கமா பேசுவாங்க, உங்களுக்கு கன் எடுத்து சுடுறது வந்து ரொம்ப வயலண்டா இருக்கும், கத்தி எடுத்து குத்துறது, அந்த ரத்தம் தெரிக்கிறது, அப்படியே ரத்தம் பொல 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 பொலன்னு கொட்டும். இதெல்லாம் ரேட்டட் ஃபிலிமா வந்து ஒரு ரா ஃபிலிமா கொடுத்துருக்காங்க. படம் ஓடுது ஓடலை அப்படின்றது அவங்க பிரச்சனை. அவங்க எடுத்தது வந்து ரேட்டட்கான ஃபேன்ஸ், அண்ட் அந்த ஃபேன்ஸுக்கு வந்து படம் வந்து பிடிச்சிருந்தது, என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த படத்தோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா அனிருத்தோட மியூசிக். அனிருத்தோட மியூசிக் வந்து சூப்பரா இருக்கு, கரெக்டான பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. ஒரு லோகேஷ் கனகராஜ் மாதிரியான ஒரு டைரக்டர் ஒரு படம் ஹீரோவா பண்றாரு அப்படின்னும் போது அவருக்கு இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோ இந்த சாங்ஸோ வந்து வச்சது லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்.
நீங்க அனிருத்தோட மியூசிக்லயே வந்து மெய் மறந்து உட்காந்துருவீங்க. ஆஹா என்னடா கிளாசிக்கு கர்நாடிக்கு நடுவுல மெலோடின்ற மாதிரிலாம் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருவீங்க. அதுல நீங்க லோகேஷ் பண்றது எந்த தப்பு கவனிக்கவே மாட்டீங்க. லோகேஷ் வந்து பெருசா இந்த படத்துல தப்பும் பண்ணல, நோட்டீஸ் பண்ணி சொல்ற அளவுக்கு. நான் லோகேஷ் கனகராஜ் ஃபேன் அப்படின்லாம் இல்ல, ஓகேவா. உண்மையா படம் வந்து ஸ்டோரி வைஸ் நீங்க வந்து உட்கார்ந்தீங்கன்னா என்ன ஸ்டோரி இருக்கு நீங்க கேள்வி கேட்டு தான் போவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் படத்தோட கதை இருக்கு. நீங்க அங்க ஸ்டோரினே எதுவும் சொல்ல முடியாது. பட் ஆனா நீங்க இந்த படத்துல மெசேஜ் அப்படின்ற ஒரு விஷயமும் எதிர்பார்க்க முடியாது. ஆனா நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சீனா வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த படத்துல வாமிகா கேபி வந்து ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரியான ஒரு ரோல் வந்து பிளே பண்ணுவாங்க. எனக்கு இந்த ப்ரோமோ பார்க்கும் போதே என்னடா இந்த மாதிரி தான் தமிழ் சினிமாவை கொண்டு போறீங்களா அப்படின்ற ஒரு இது இருந்தது. பட் படம் பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்கும், அவங்களும் ஒரு மனுஷங்க தானே, அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்கு, அவங்களும் வெளி உலகத்தை பார்க்கணும், எனக்குன்னு ஒரு குழந்தை இருக்கணும், எனக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கணும் அப்படின்ற ஏங்குற ஒரு விஷயத்த வந்து சூப்பரா கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்து எப்படின்னா நம்ம ரொம்ப மேலோட்டமா ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்து வந்துடுறோம் இல்லையா இந்த ட்ரெய்லரோ ப்ரோமோ பார்த்துட்டு. பட் படம் பார்க்கும்போது அதுக்கான மெசேஜ் ப்ராப்பரா அந்த சீன்ஸுக்கெல்லாம் வந்து ப்ராப்பரா கன்வே ஆகுது. பட் இந்த படத்துல லோகேஷ் கனகராஜை வந்து நம்ம நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். தம் அடிக்கிறாரு, சரக்கு அடிக்கிறாரு, ஒரு மாதிரி வயலண்ட் பிஹேவியர் கொடுத்துருக்காருன்னு 1000 சொல்லலாம் டிசி படத்தை பொறுத்தவரையும். ஆனா இதே லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்தோட ஆரம்பத்துல ஒரு மெசேஜை சூப்பரா சொல்லுவார். நான் எவ்வளவு தப்பு பண்றேன், ஆனா ஒரு பையனோட படிப்புக்காக ஒரு சில விஷயம் பண்ணலாம் எப்படி அப்படின்னு. இந்த படம் டிராவல் ஆகுறதே வந்து ஒரு பையனோட படிப்புக்காக தான் இந்த படமே டிராவல் ஆகும். படம் ஆரம்பிக்கிறதாங்க, முடியறதும் அங்கதான். அண்ட் இதே லோகேஷ் கனகராஜ் படத்துல வந்து ஒரு எப்படி சொல்றது, வாமிகா கேபி வந்து எல்லாருமே ஒரு ஒரு பார்வையில பார்ப்பாங்க, அவங்க ப்ராஸ்டியூட் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இலக்காரமா பார்ப்பாங்க. பட் லோகேஷ் கனகராஜ் படத்துல அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு விதத்துல பார்க்க மாட்டாரு. உண்மையா சொல்லணும்னா அவரு வாமிகா கேபிய லவ் பண்ணுவார். ஸோ அவங்களுக்கான அந்த ஒரு ஃபீலிங்கை வந்து இவர் மதிச்சா மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு, தாண்டி எதுவுமே தப்பா அது ஒரு பொண்ணுக்கான ஃபீலிங், அந்த ஒரு ஃபீலிங்கை லோகேஷ் கனகராஜ் ப்ராப்பரா இது பண்ணாரு. படத்துல வல்கர் சீன்ஸ் எதுவுமே கிடையாது. அவங்க கன்வே பண்றது அப்படி கன்வே பண்ணுவாங்க. பட் வல்கரான சீன்ஸ் வந்து ஒரு ஆக்வர்டான ஒரு சீன் வந்து படத்துல எந்த சீனுமே காமிக்கல. பட் ஆனா ஒரு சில ஃபுட்டேஜ் வந்து பிளர் பண்ணிருக்கலாம். அது வந்து அவங்க ஒரு சில பிராண்ட் எல்லாம் காமிப்பாங்க, அதை அவங்க பிளர் பண்ணிருக்கலாம். உண்மையா சொல்லலாம் பிளர் பண்ணிருக்கலாம். பட் இது வந்து பிளர் பண்ணி தான் இருக்கணுமா, அது ஒரு தப்பான்னு கேட்டா தப்பு கிடையாது. ஏன்னா ரேட்டட் மூவி, நீ வந்து படம் பார்க்க போற, இங்க இந்த மாதிரியான விஷயம் தான் கன்வே ஆக போகுது அப்படின்றது நம்ம இங்க கிடையாது. ப்ரோமோலே வந்து அவங்க காமிச்சிட்டாங்க, மொதல் ப்ரோமோலே அவங்க இதுதான் காமிச்சிட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. ஓகே, ஜனநாயகன் படத்துக்கு வந்து மியூட் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த படம் எப்படி இருந்தாலும் ஓடிடிக்கு வந்தாலும் சின்ன பசங்க பார்ப்பாங்க. அப்ப அசிங்கமா விஜய் சார் பேசுறாரு அப்படின்னா அது பிளர் பண்ணிடுவாங்க, இல்ல அந்த சீன் வந்து கட் பண்ணுவாங்க, மியூட் பண்ணுவாங்க. இது வந்து இல்ல அப்படி சொல்லல. அதான் இந்த இப்போ லோகேஷ் கனகராஜுக்குன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு 18-20 வயசுக்கு மேலதான் லோகேஷ் கனகராஜோட ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவருக்காக அந்த படத்தை அப்பதான் வந்து பார்ப்பாங்க. ஆனா நீங்க விஜய் சாரோட படம் வந்து இன்னைக்கு தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு சின்ன சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்க. பட் அந்த மாதிரியான பசங்க வந்து இதுக்கப்புறம் ஓடிடிலயும் வந்து பார்ப்பாங்கன்றதுனால அந்த அசிங்கமான வேர்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டாங்க. ஆமா, அதுவும் ஏதான் ரேட்டட் மூவின்னு அவங்க தான் தெளிவா சொல்லிட்டாங்க. உள்ள போய் உட்கார்ந்து இந்த மாதிரியான சீன்ஸ் தான் இருக்க போது நமக்கே தெரியும். அதுக்கப்புறம் படத்துல இந்த சீன் இப்படி காமிச்சிட்டாங்க, அந்த சீன் இப்படி காமிச்சிட்டாங்க, இதெல்லாம் வச்சிருக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? ரேட்டட்னு ஓப்பனா சொல்லிட்டாங்க, ட்ரெய்லர்லயும் ப்ரோமோலயும் காமிச்சிட்டாங்க. அப்புறம் உட்காந்து எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கல, நான் டிக்கெட் புக் பண்ணி பாத்துக்க கூடாது படத்தை. இது என்ன இது பொருளை காமிச்சிட்டாங்களா, அது என்ன பிராண்டுன்னு காமிச்சது தப்புன்னா என்ன சொல்றது? அப்ப அந்த பொருளை காமிக்க கூடாதுன்னு சொல்லுங்க. படத்துல இந்த மாதிரி வந்து வாமிகா கேபி அந்த விஷயத்த காமிக்க கூடாதுன்னு சொல்லுங்க. சரி, அதுதான் ஒரு வந்து இந்த படம் வந்து யூபைஏவா இருந்தா நானே கேட்பேன், சின்ன பசங்க பாக்குற படம் நீங்க எப்படி வந்து இந்த ஒரு சீனை வந்து வைப்பீங்க, ஒரு பிராண்ட் எப்படி காமிப்பீங்க நானே கேட்பேன். பட் இது வந்து ஒரு ரேட்டட் மூவி அப்படின்னா வர்றவங்க எல்லாருக்கும் அந்த நாலேஜ் இருக்கும்ல, இது இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிற இது இருக்கும்ல. அதனால இதெல்லாம் தப்பு சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. வரும் சின்ன பசங்க உக்காந்து நான் லோக்கி மாமாவோட டிசி படம் பாக்குறேன்னு யாரும் வரமாட்டாங்களே. ஏன்னா இந்த படம் வந்து லைக் எப்படி சொல்றது, இந்த படத்துக்குன்னு ஒரு விதமான ஆடியன்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் இந்த படத்தை பார்க்க முடியும். நான் ஏன் ஃபீல் பண்ணேன், எனக்கு படம் பிடிச்சிருந்தது அவ்வளவுதான். ஓகே, பட் டு பி ஃப்ராங்க் இனஃப் படத்துல வந்து மெயின் வந்து அனிருத் தான் வந்து படத்தை வந்து எங்க படம் விழுவோன்னு நம்மள யோசிக்க கூட வைக்க மாட்டாரு. அந்த படம் ஒரு சீன் வந்து டிராப் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து சூப்பரா நிக்க வச்சிடறாரு. அனிருத் கண்டிப்பா படத்தோட ஒரு கோர் நிறைய விஷயம் அனிருத்தை பத்தி பேசலாம். பட் அனிருத்தை தாண்டி நீங்க படம் பாத்தீங்கன்னா படம் ரொம்ப ராவா இருக்கும். நீங்க வந்து ஓகே நான் இந்த மாதிரியான சீன்ஸ் என்ன மாதிரியான சீன்ஸா இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், அதை பார்ப்பேன் அப்படின்னு இருந்தா போய் பாருங்க. கத்தி குத்து ரத்தம் அதெல்லாம் ரொம்ப தெரிய இருக்கும், அதெல்லாம் ஓகேன்னா படம் போய் தாராளமா போய் பாருங்க.
லோகேஷ் கனகராஜ் அஸ் டேரக்டர் நல்ல டேரக்டர் தான். நம்ம தான் போட்டு தேவையில்லாம அடிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்ப கடைசியா கூலி போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு, ஓகேவா? அந்த படம் ரிலீஸ் ஆகாம படம் நல்லா இல்ல, படம் இந்த மாதிரி இருக்குன்னு அப்ப ட்ரால் பண்ணுங்க, எல்லாம் அப்பயே முடிச்சிருங்க. திருப்பி இப்ப அவர் வந்து ஹீரோவாவே ஒரு படம் பண்றாரு. இப்ப வரையும் அவர் உட்காந்து மீம் டெம்ப்ளேட் ட்ரால் போறதெல்லாம் எனக்கு பர்சனலா வந்து பிடிக்கல. அது வந்து நிப்பாட்டி இருக்கலாம். மத்தபடி லோகேஷ் கனகராஜ் அஸ் ஆக்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு, ஃபென்டாஸ்டிக். ஏன்னா இந்த படத்துல இருந்து லோகேஷ் கனகராஜோட ஃபால்ட்டை கண்டுபிடிக்க முடியாது. ஏன் ஃபால்ட்டை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா, லோகேஷ் கனகராஜோட மூஞ்சில எமோஷனே காமிக்க மாட்டாரு. டாக்டர் படத்துல எப்படி சிவகார்த்திகேயனோ அந்த மாதிரி இந்த படத்துல லோகேஷ் கனகராஜ் ரொம்ப எமோஷன் காமிக்க மாட்டாரு. அவர் அப்படியே நின்றுட்டு அப்படியே நார்மலா டைலாக் பேசுவாரு. பட் ஆனா இந்த கதைக்கு தேவையான மாதிரி இருந்தது. இந்த படத்தோட ஹீரோ கேரக்டரே அப்படிதான். ஸோ அதுக்கு வந்து இது நல்லா மேட்ச் ஆச்சு. தேவையில்லாத இடத்துல ஹீரோ வந்து டைலாக் எல்லாம் பேச மாட்டாரு. எங்க தேவை இருக்கோ, எங்க இம்பாக்ட் வேணுமோ அங்க மட்டும் பேசுவாரு. ஸோ அதனால லோகேஷ் கனகராஜ் நம்ம இங்க எங்கேயுமே தப்பா கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஓகே, லோகேஷ் கனகராஜ் அஸ் டேரக்டரோட இன்புட் இதுல இருக்கான்னு கேட்டா, நீங்க லோகேஷோட படம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரோட படம் எல்லாம் ரொம்ப வைலண்டா இருக்கும். ஹீரோ வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா காமிச்சிருப்பாரு. அப்ப அந்த ஹீரோவோட ரீசனிங், ஒரு ஹீரோ வந்து ஏன் இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இப்போ ரொம்ப ஒரு இதுவா ஒரு ரூத்லெஸ்ஸா இருக்கான்றதுக்கு ஒரு இது இருக்கும்ல, அது இப்போ இவர் ஹீரோவா இருக்கும்போது நான் அதை கரெக்டா கன்வே பண்ணணும். எந்த இடத்துல அந்த ஒரு எமோஷன் கிளிக் ஆகணுமோ அந்த இடத்துல அந்த எமோஷன் கிளிக் ஆகணும்னு இவர் ஒரு ஹீரோவா பண்றாரு அப்படின்னா அது நான் ஹீரோ அடாப்ட் ஆகணும்னு அந்த ஒரு டேரக்டரோட ஃபீல் இவரோட ஆக்டிங்ல தெரிஞ்சது. படமா தெரியலனாலும் இவரோட போர்ஷன் வருமா ஆக்டிங்ல தெரிஞ்சது. மியூசிக் தான், மியூசிக்கும் சரி, அவர் ஆக்டிங்கும் சரி, அந்த ஸ்க்ரீன் விஷுவலும் சரி. ப்ரோ ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியமான இடத்துல வச்சுருக்காங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ அங்கே மெயின். சும்மா நான் போகிறேன், என்னை எதிர்க்கிறாங்க, என்னை நோண்டுறாங்க, நான் சண்டை போடுறேன், வெட்டுறேன், குத்துறேன் அப்படிலாம் இல்லை. முக்கியமான தேவை அவருக்கு ஒரு ஆபத்து வருது, இல்லை அவர் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆபத்து வருது, நம்ம மட்டும்தான் அவர் ஃபைட்டே பண்ணுறாரு. தவிர அதுவும் பண்ணுறது நம்மளை நம்பி வந்துட்டாங்க, நம்மளை நம்பி வந்தவங்க நான் தான் பார்த்துக்கணும், நான் விட்டு போக மாட்டேன், என்ன ஆனாலும் சரி நான் இருக்கேன் அப்படின்னு எல்லா நேரத்துலையும் இறங்கி சண்டை போடுறாரு. ஓ எனக்கு தெரிஞ்சு அவரு இதுல இவரை தவிர வேற ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஹிட்டா இருக்குமான்னு தெரியல. அந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணிருக்காரு, தெளிவா பண்ணிருக்காரு ப்ரோ. இல்ல தேவையான இடத்துல வருது, ஆனா அது எதுக்காக வருதுன்றது நமக்கு அதை பார்க்கும்போது நமக்கே தெரியும், இந்த ஃபைட் இந்த இடத்துல ஒருத்தரா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜென்சியில் இல்லை ப்ரோ, அது இது எனக்கு தெரிஞ்சு ஜென்சியில் யாரா இப்படிலாம் பண்ணுவா அப்படின்னு தான் தோணும். இதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கேங்ஸ்டர் இருக்கு, ஜென்சியாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் பார்ப்பாங்க தான். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஏஜ் இருக்கு, 90s அப்படிலாம் இருக்கவங்களுக்குலாம் இது கொஞ்சம் ரியலாக புரியும். கத்தியை ஒருத்தன் எதுக்கு எடுக்கிறான், வழி தவறி நிறைய பேர் போயிருக்காங்க எல்லா ஃபீல்ட்லையும். வழி தவறி நல்லா படிச்சிருந்தா ஒருத்தன் எங்கேயோ போயிருப்பான். அந்த மாதிரி இல்லாமல் வழி தவறி போனவன் கடைசியில் என்ன நிலைமை ஆகுறான், எதுக்காக வந்து எந்த நிலைமையில வந்து நிற்கிறான், எதுக்காக அதை கத்தி எடுக்கிறான். ஆனால் அவன் கெட்டவன் தான், ஆனா அவன் நல்லவன்றத சொல்றது தான் இந்த படம். நான் இருக்கேன் அப்படின்றத அந்த படம் நல்லா இருக்கு. படம் அதான் இது ட்ரக்ஸ் சீன்ஸு, ட்ரக்ஸ் இல்லை, இது நானே பிடிச்சிக்கிறேன். சிகரெட்ஸு, அதுக்கப்புறம் ஆல்கஹாலு, அதுக்கடுத்து சிகரெட்ஸ், ஆல்கஹாலு, வைலன்ஸு. ஸோ இது கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. இதோட இது முடிஞ்ச அளவு ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்துக்காக நிற்கிறாங்க, நின்று பேசுறாங்க, அது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் தவிர்த்து ஒரு விஷயத்துக்காக நிற்கிறாங்க, ஒரு பாண்டை வந்துட்டு மையப்படுத்தி காட்டாம ஒரு போற போக்குல என்ன நடக்குதோ அந்த நடந்ததை வந்துட்டு அவங்க காட்டுறாங்க. அந்த நடந்ததை காட்டுறப்போ அது பாக்குறப்போ ரொம்ப நேச்சுரலா இருக்கு, ஆர்டிபிஷியலாவே தெரியும். லாஸ்ட் சீன்லாம் லோகேஷ் கனகராஜுக்கும் அவங்க அப்பாவுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஒரு பாண்ட்லாம் நம்ம நிறைய பேர் லைஃபோட மிங்கிள் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னோட சித்தப்பாவும் என்னோட கசின் பிரதரும் என் கூட பேசுறது இல்லை, ஏன்னா நான் எங்கேயோ வாய் விட்டுட்டேன். அவங்க உண்மையாலுமே அந்த மன்னிப்பு இருக்கு, அவங்க மனசெலவுல மன்னிச்சிட்டாங்க. பட் ஆனா இன்னும் டைம் எடுக்கும் பேசுறதுக்கு. பட் அதே மாதிரிதான் இங்கேயும் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் கூட பேசல ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்னால. ஸோ அவங்க மறுபடியும் பேசுறப்போ அந்த சீன்லாம் ரொம்ப நேச்சுரலா இருக்கும், இப்போ செட் பண்ண மாதிரியே இருக்காது. அதெல்லாம் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்துட்டு தப்பா காட்டிட்டு இருந்தாங்க, தப்பா நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அவ கிடையாது, அவ இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறது வந்துட்டு நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதான் எல்லாருமே கரெக்டுன்னு சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தவங்க நானும் ரைட்டு கிடையாது, நான் கரெக்டான வழியில போக பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் தெரியல. ஃபைட் சீக்வன்ஸ் வந்துட்டு ஃபைட் சீக்வன்ஸ் யூஷுவல் கன் சீன்ஸு, அது
அது இன்னைக்குமே அது நான் சப்போர்ட்டர் கிடையாது. ஃபைட் சீனு கடைசியில வந்தப்போ யூஸ்வலான ஒரு ஃபைட் சீன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. நிறைய விஷயம் ஆட் பண்ணலாம். இப்போ எம்எம்ஏலாம் நம்ம பசங்க நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எம்எம்ஏ பார்க்கவும் உண்மையான ஃபைட், இப்போ நான் நிறைய எம்எம்ஏ பார்ப்பேன். எனக்கு உண்மையான ஃபைட் வந்துட்டு எப்படி போகும், எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ எனக்கு வந்துட்டு இதை எடுத்து காட்டினாக்கா எனக்கு இன்னைக்குமே தெரியும் எப்படி பண்ணுவாங்க அப்படி. அதுதான் அது அந்த அளவுக்கு மியூசிக் சத்தியமா அது அந்த சீனும் போகுது, அதுக்கப்புறம் மியூசிக்கும் வந்துட்டு போகுது. அதுக்கு அடுத்தடுத்து அதாவது ஒரு 4 சீக்வன்ஸ் கடைசியிலன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 சீக்வன்ஸ் ஒரு சீக்வன்ஸும் வந்துட்டு ஒரு எமோஷன்ல இருக்கு, ஒரு விஷயம் பத்தி பேசுது. ஒரு சீன் வந்துட்டு அப்பா பையன், ஒரு அப்பா வந்துட்டு ஹீரோவோட பையன் கிட்ட, ஹீரோவோட அப்பா கிட்ட ஒன்று பேசுறாரு. இன்னொரு சீக்வன்ஸ்ல வந்துட்டு ஹீரோயினோட மானத்தை காப்பாத்துறதுக்காக ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஹீரோவை போய் லோகேஷ் கனகராஜை வந்து காப்பாத்துறதுக்காக ஒன்று நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி சீன்ல கரெக்டா தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு சீனும் வந்துட்டு ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. இந்த சீக்வன்ஸ்ல வந்துட்டு ஒரு மியூசிக் டிஃப்ரெண்ட் மோட்ல இருந்துச்சு. எல்லாமே ஒரே மாதிரி இல்லாம டிஃப்ரெண்டா இருக்கவும் அது சீக்வன்ஸை வேற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு இருந்துச்சு. நம்ம உட்காந்து பாக்குறப்போ நமக்கு ஒரே சீன் பாக்குற மாதிரி இருக்காது, ஒரே மியூசிக் கேட்கற மாதிரி இருக்காது. வேற எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த மாதிரி இருந்தது. படம் என்னை பொறுத்தவரை ஒண்ணுமே இல்லை. அனிருத் இல்லைன்னா ஏற கட்டிக்க வேண்டியதான், அந்த மாதிரி தான் இருக்கு. 0% ஸ்டோரி, 20% லவ், 80% வயலன்ஸ். அவர் சும்மா வந்து என்ன சொல்றது, எடுத்தாவே ஏ படம் தான் எடுப்பாரு. இதுல அவர் நடிக்கிறத கூட ஒரு கதையை சூஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல கதையை பண்ணிருக்கலாம். சரி, அவருடைய தோரணைக்கு வந்து இந்த படத்தை இது பண்ணியிருக்காப்ல. என்ன பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் செம்ம லேகு, செகண்ட் ஹாஃப் ஓரளவு பரவாயில்ல. வயலன்ஸ்லாம் யாருக்கு பிரியுமோ அவங்க மட்டும் படம் பார்க்கலாம், அது ஜென்சி மட்டும்தான். மற்ற ஃபேமிலி ஓரியன்டா யாருமே உட்கார முடியாது, ஒண்ணுமே இல்லை மேட்டர். டைரக்ஷன் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அந்த சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், அந்த டிஓபி எல்லாமே வந்து ரொம்ப பக்காவாக பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் திருப்தி இல்லை, இன்னும் எதிர்பார்த்தோம். ஒரு சின்ன ஒரு கான்செப்டை பிடிச்சி பண்ணியிருக்கலாம், அது பண்ணாதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. செம்மையா இருக்காங்க. வாமிகா வந்து படத்துக்கு தூள் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு 2-3 கேர்ள்ஸ் தான் இருக்காங்க, அதை வச்சுட்டே படத்தை மேனேஜ் பண்ணி ஓட்டிட்டாங்க. பாக்குற மாதிரி இருக்கு. ஃபைட்லாம் நல்லா இருக்கு. அது யதார்த்தமா இல்ல, நிறைய வச்சிருக்காங்க. வயலன்ஸ் புளிச்சு போச்சு. வந்து கத்தியால குத்தி ஒரு மாதிரியா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஓவராலா உண்மையிலேயே ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ள போயிட்டு அந்த ஸ்கிரிப்ட் ஓரியன்டா பண்ணிட்டு இருக்கலாம். அவரே ஒரு டைரக்டர், இவரை வந்து ஒரு நேஷனல் அவார்டுக்கு வந்து அனுப்பின டைரக்டர். ஸோ 2 பேர் சேர்ந்து நல்லா பண்ணிருக்கலாம், அதை பண்ணாம விட்டாங்கன்னு தான் தோணுது. மியூசிக் சூப்பர். அனிருத் தான் இந்த படத்துல மாஸ்டர் பீஸ், செம்மையா பண்ணிருக்காப்ல. படம் சூப்பராக இருந்தது. ஹை ஆக்டேன் ஆக்ஷன் த்ரில்லர், ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். படம் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தது ஆக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. மற்றபடி படம் வந்து ஐ திங்க் எவ்ரிபடி கேன் வாட்ச் இட். நல்ல ஹை ஆக்டேன் ஆக்ஷனுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, ரெண்டுமே கம்பீட் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் லெவலில் பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் நல்லா இருக்கு. படம் என்கேஜிங்காக கொண்டு ஸ்டார்ட் டு ஃபினிஷ். படம் பிளாட் ஸ்டோரி நாட் எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேயே முடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஹார்டி பெர்ஃபார்மன்ஸஸ் ஃப்ரம் வாமிகா கபி அண்ட் சஞ்சனா. அண்ட் சொல்லவே வேணாம், லோகி ப்ரோ வந்து டெபியூ மாதிரியே தெரியல. வெரி சீசன்ட் ஆக்டர் மாதிரி. ஆல் இஸ் டைரக்டிங் ஸ்கில்ஸ் இன்பைப்ட் அண்ட் இன்கல்கேட்டட் ஃப்ரம் த இன்சைட். அவர் வந்து ஆக்டர்னு தனியாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இருக்கு. கடைசி வரைக்கும் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஷீஸ் டன் ஃபேபுலஸ் ஜாப். அவங்களே டப் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஷீஸ் டன் வெரி குட் ஜாப். இல்ல, அதிகமா இருக்குன்னு சொல்ல முடியாது, நிறைய இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஸ்டோரி, பிளாட், நரேட்டிவ் அந்த மாதிரி இருக்கிறதுனால இட் இஸ் ஜஸ்டிஃபைட் நினைக்கிறேன். ஒரு கல்ட் ஃபில்ம் மாதிரி இருக்கு. இட்ஸ் ரியலி நைஸ்.